வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேல் உளவு விமானத்தை சுட்டு வீழ்த்திய ஈரான் ராணுவம். உக்ரைன் மீது ரஷ்யா வான்வழி தாக்குதல், 2 உயிரிழப்பு. ஹாங்காங் சென்ற விமானத்துக்கு நடுவானில் ஏற்பட்ட நிலை. வெள்ளை மாளிகை அருகே திடீர் துப்பாக்கிச்சூடு. யுரேனியம் செறிவூட்டலை விட்டுக் கொடுக்க ஈரான் ஒப்புதல். பாகிஸ்தானின் தற்கொலைப்படை தாக்குதலில் 30 பேர் உயிரிழப்பு. இந்திய பெருங்கடலில் வெடித்து சிதறிய எலான் மஸ்கின் ஸ்டார்ஷிப் வி. இந்தியாவின் முக்கிய நகரம் ஒன்றிலிருந்து கொழும்புக்கு நேரடி விமான சேவை. நான் புத்திசாலியான சர்வாதிகாரி, ட்ரம்ப் தெரிவிப்பு. அமெரிக்கா ஈரானிய போரில் அதிரடி திருப்பம், இறுதிக்கட்டத்தில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை. தொடர்பான விரிவான செய்திகள். பந்தர் அப்பாஸ் அருகே ஹார்முஸ்கான் மாகாணத்தில் பறந்த இஸ்ரேலிய மறைமுக உளவு ட்ரோன் ஒன்றை தனது வான் பாதுகாப்பு படைகள் சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் கூறியதாக மெகிர் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈராக்கின் குர்திஸ்தான் பிராந்தியத்தை தளமாக கொண்ட ஈரானிய குர்து எதிர்க்கட்சி குழுவான குர்திஸ்தான் சுதந்திர கட்சியின் தலைமையகத்தையும் ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணை ஒன்று தாக்கியதாகவும் தாக்குதலுக்குள்ளான அந்த தலைமையகம் தற்போது எரிந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுடனான சமீபத்திய போரின் போது இஸ்ரேலை பாதுகாக்கும் வேளையில் அமெரிக்க படைகள் 200க்கும் மேற்பட்ட மேம்பட்ட ஏவுகணை இடைமறிப்பான்களை பயன்படுத்தின. இது அமெரிக்காவின் மொத்த கையிருப்பில் ஏறக்குறைய பாதியாகும். எனவே ஆயுதங்கள் பற்றாக்குறையினால் அமெரிக்க இராணுவம் திண்டாடி வருகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனில் சக்தி வாய்ந்த ஹைபர்சோனிக் பெலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். உக்ரைன் தலைநகர் கீவ் நகரில் நேற்று வான்வழி தாக்குதலை நடத்திய ரஷ்யா சக்தி வாய்ந்த ஹைபர்சோனிக் ஆரிஸ்நேக் பெலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தியிருப்பதாகவும் இந்த தாக்குதலில் 2 உயிரிழந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இன்று ஹேப் நகரில் ரஷ்யா நடத்திய இந்த தாக்குதலில் அரசு அலுவலகங்கள், குடியிருப்பு வளாகங்கள், பாடசாலைகள் பலத்த சேதமடைந்தன. இந்த தாக்குதல்களில் 83 பேர் படுகாயமடைந்தனர். கடந்த 4 ஆண்டுகளாக நீடிக்கும் உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் சண்டையில் இத்தகைய சக்தி வாய்ந்த ஆயுதம் 3வது முறையாக பயன்படுத்தப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவிலிருந்து ஹாங்காங் சென்ற தனது விமானங்களில் ஒன்று கடுமையான காற்றழுத்த சுழற்சியை சந்தித்ததாகவும் இதில் 10 பேர் சிறு காயங்களுடன் தப்பியதாகவும் கேத்தே பசிபிக் நிறுவனம் தெரிவித்துள்ளது. பிரிஸ்பேன் விமான நிலையத்திலிருந்து ஹாங்காங் சர்வதேச விமான நிலையத்துக்கு சென்று கொண்டிருந்த ஏர்பஸ் A350-900 ரக விமானமான கேத்தே பசிபிக் CX-156 என்ற விமானத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. தகவல்களின்படி விமானம் தரையிறங்குவதற்கு சுமார் 2 மணி நேரத்துக்கு முன்பு விமான பணியாளர்கள் உணவு பரிமாறுவதற்கு தயாராகிக் கொண்டிருந்த போது இந்த காற்றழுத்த சுழற்சி ஏற்பட்டதனால் உணவு வண்டிகளும் விமான பொருட்களும் விமானம் முழுவதும் தூக்கி வீசப்பட்டன. இந்த சம்பவத்தின் போது 6 விமான பணியாளர்களுக்கு 4 பயணிகளுக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டதாகவும் கேத்தே பசிபிக் நிறுவனம் தெரிவித்துள்ளது. விமானம் ஹாங்காங்கில் பாதுகாப்பாக தரையிறங்கிய பின்னர் காயமடைந்தவர்கள் 8 பேர் முன்னெச்சரிக்கை மருத்துவ பரிசோதனைகளுக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். விமானத்தில் இருந்த பயணிகள் இந்த காற்றழுத்த சுழற்சியை திடீரெனவும் தீவிரமாகவும் இருந்ததாக விவரித்ததாகவும் சிலர் இந்த அனுபவத்தை கட்டுப்பாடற்ற வீழ்ச்சிக்கு ஒப்பிட்டதாக கூறப்படுகிறது. விமானம் வந்தடைந்ததும் மருத்துவ பணியாளர்கள் விமானத்தை பரிசோதித்ததாகவும் இச்சம்பவம் குறித்து தற்போது விசாரணை நடைபெற்று வருவதாகவும் விமான நிறுவனம் உறுதிப்படுத்தியது. வேறு எந்த அசம்பாவிதம் இன்றி விமானம் ஹாங்காங் சர்வதேச விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறங்கியது. அமெரிக்காவின் தலைநகர் வாஷிங்டன் டிசியில் உள்ள வெள்ளை மாளிகை அருகே நேற்று மாலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரகசிய சேவை முகவர்களை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கூறப்படும் 21 வயது இளைஞர் ஒருவர் பாதுகாப்படையினரின் பதிலடி துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்துள்ளார். மேலும் அருகில் இருந்த வழிப்போக்கர் ஒருவரும் காயமடைந்ததாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். உள்ளூர் நேரப்படி மாலை 6 மணியளவில் 17வது தெரு மற்றும் பென்சில்வேனியா அவென்யூ சந்திப்புக்கு அருகில் சந்தேக நபர் தனது பையிலிருந்து ஆயுதத்தை எடுத்து துப்பாக்கிச்சூடு நடத்த தொடங்கியதாக அமெரிக்க ரகசிய சேவை அமைப்பு தெரிவித்துள்ளது. இதையடுத்து பாதுகாப்பு பணியில் இருந்த ரகசிய சேவை அதிகாரிகள் பதிலடியாக துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இந்த பதிலடி தாக்குதலில் சந்தேக நபர் கொண்டு காயமடைந்த அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் பின்னர் உயிரிழந்ததாக
அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. சம்பவத்தில் அருகில் நின்றிருந்த ஒருவரும் காயமடைந்துள்ளார். எனினும் இந்த ரகசிய சேவை அதிகாரிகளுக்கும் காயம் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் நடைபெற்ற வேளையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் இருந்ததாகவும் ரகசிய சேவை அமைப்பு உறுதிப்படுத்தியது. ஆனால் ஜனாதிபதியின் பாதுகாப்பு அல்லது வெள்ளை மாளிகை செயற்பாடுகள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் CBS வெளியிட்ட தகவலின்படி உயிரிழந்த சந்தேக நபர் 21 வயதான நசீர் பெஸ்ட் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் ஏற்கனவே அமெரிக்காவின் ரகசிய சேவைக்கு அறிமுகமானவர் என்றும் 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் வெள்ளை மாளிகைக்குள் நுழைய முயன்றபோது கைது செய்யப்பட்ட பின்னர் மனநல மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. துப்பாக்கிச்சூட்டின் நோக்கம் என்ன என்பது இதுவரை உறுதியாக தெரியவில்லை. மேலும் அவர் பயன்படுத்திய ஆயுதத்தின் வகை பற்றியும் அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுரேனியம் செறிவூட்டலை விட்டுக் கொடுக்க ஈரான் ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து பிப்ரவரி 28ஆம் தேதியில் தாக்குதல் நடத்திய நிலையில் ஈரான் பதிலடி தாக்குதல் நடத்தியது. இதனிடையே உலகளாவிய எண்ணெய் வர்த்தகத்தில் முக்கிய பங்களிக்கும் ஹார்முஸ் நீரிணையும் ஈரான் மூடியதனால் எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஈரானுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ள அமெரிக்கா தொடர்ந்து முயற்சித்து வந்து இருப்பினும் ஒப்பந்தத்தில் அமெரிக்காவின் முன்மொழிவுகள் ஏற்படக்கூடியதாக இல்லை என்றும் அமெரிக்காவின் முன்மொழிவை ஈரான் மறுத்துள்ளது. குறிப்பாக அமெரிக்காவின் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முக்கிய முன்மொழிவான யுரேனிய செறிவூட்டலை விட்டுக் கொடுக்க ஈரான் மறுத்த நிலையிலும் இந்த பேச்சுவார்த்தையில் ஈரான் ஒத்துழைக்காவிட்டால் மீண்டும் தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்தது. இதனிடையே இரு நாடுகளுக்கும் இடையே மத்தியஸ்தம் செய்வதில் பாகிஸ்தான் தீவிரமாக ஈடுபட்டு வந்த நிலையில் யுரேனியம் செறிவூட்டலை விட்டுக் கொடுக்க ஈரான் ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிகாரிகள் கூறியதாக அந்நாட்டு செய்தி ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இரு நாடுகளும் விரைவில் அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்ளவிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானில் குவேடாவில் ஜாபர் எக்ஸ்பிரஸ் ரயிலை குறிவைத்து நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 30 பேர் உயிரிழந்ததுடன் 70க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். ரயில் தண்டவாளத்துக்கு அருகே வெடிகுண்டு வெடித்ததில் ரயிலின் ஒரு பெட்டி முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது. அருகிலுள்ள வீடுகள் மற்றும் வாகனங்களும் பலத்த சேதமடைந்துள்ளதாகவும் இந்த தாக்குதலுக்கு தடை செய்யப்பட்ட பிரிவினவாத அமைப்பான பலுசிஸ்தான் விடுதலைப் படை பொறுப்பேற்றுள்ளது. குவேடா கண்டோன்மென்ட்டிலிருந்து ரயிலில் பயணித்த பாகிஸ்தான் ராணுவத்தினரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மீட்புப் பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றது. இந்த விபத்தால் ரயில் தடம் புரண்டதுடன் பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான உலகின் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஸ்டார்ஷிப் V3 ராக்கெட் இந்திய பெருங்கடலில் விழுந்து வெடித்து சிதறியுள்ளது. டெக்சாஸில் உள்ள விண்வெளி தளத்திலிருந்து கடந்த 22ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட 12வது சோதனை ஓட்டத்தின் போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. எனினும் இது திட்டமிட்ட கட்டுப்படுத்தப்பட்ட தரையிறங்க சோதனை எனவும் ராக்கெட் தனது முக்கிய இலக்குகளை வெற்றிகரமாக நிறைவேற்றியதாகவும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. சுமார் 1 மணி நேர பயணத்துக்கு பிறகு இந்திய பெருங்கடலில் தண்ணீரை தொட்ட ராக்கெட் பின்னர் வெடித்து சிதறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோதனை ஓட்டத்தின் போது சில இயந்திர கோளாறுகள் ஏற்பட்ட போதிலும் திட்டமிட்ட நோக்கங்கள் நிறைவேற்றப்பட்டதாகவும் நிறுவனம் விளக்கியுள்ளது. சுற்றுலாத்துறையை ஊக்கப்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இலங்கை மற்றும் மேற்கு இந்தியாவுக்கு இடையிலான விமான போக்குவரத்து இணைப்புகள் விரிவாக்கப்பட உள்ளன. இதற்கு அமைய அகமதாபாத் மற்றும் கொழும்பு நகரங்களுக்கு இடையிலான நேரடி விமான சேவைகள் ஜூன் 19ஆம் தேதி முதல் தொடங்கப்பட உள்ளது. இந்த புதிய வழித்தடத்தில் பிட்ஸ் ஏர் நிறுவனம் வாரத்துக்கு 3 நாட்கள் விமான சேவைகளை இயக்க உள்ளது. இதன் மூலம் இதற்கு முன்புற இடங்களின் வழியே பயணிப்பதனால் ஏற்பட்ட சுமார் 9 மணி நேர பயண நேரம் தற்போது வெறும் 3 மணி நேரமாக குறையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் மிகப்பெரிய சுற்றுலா சந்தையாக இந்தியா தொடர்ந்து விளக்கி வருகிற நிலையில் கடந்த ஆண்டு இந்தியாவிலிருந்து சுமார் 5 லட்சம் சுற்றுலா பயணிகள் இலங்கை வந்திருந்த நிலையில் இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் பிற நகரங்களிலிருந்து நேரடி விமான சேவைகள் இருந்தாலும் அகமதாபாத் இன்னும் முழுமையாக பயன்படுத்தப்படாத ஒரு முக்கிய மையமாக இருந்து வருகிறது. இந்நிலையில் குஜராத் மாநில மக்களின் வெளிநாட்டு பயணங்களுக்கான அதிக தேவை மற்றும் இலங்கையுடனான கலாச்சார தொடர்புகள் ஆகியவையே இந்த புதிய விரிவாக்கத்துக்கு முக்கிய காரணங்களாக அமைந்துள்ளது. ட்ரம்ப்பை விமர்சிப்பவர்கள் முட்டாள் என்று தம்மை அழைப்பதையே தான் மிகவும் வெறுப்பதாகவும் மாறாக புத்திசாலியான சர்வாதிகாரி என்று அழைப்பதில் தனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் ஆதரவாளர் கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய 79 வயதான டொனால்ட் ட்ரம்ப் தனது மனநல தகுதி குறித்த விமர்சனங்கள் எழுந்தபோது அதனை முறியடிப்பதற்காக தான் பரிசோதனையை செய்ய விரும்புவதாக தனது மருத்துவரிடம் கூறியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நான் நீங்கள் சந்திக்கும் ஒரு மிக புத்திசாலியான மனிதன். அந்த வகையில் ஒரு புத்திசாலி நாட்டை வழிநடத்துவதை நீங்கள் விரும்பவில்லையா என்றும் அவர் கூட்டத்தினரிடம் கேள்வி எழுப்பினார்.
அவர்கள் என்னை முட்டாள் என்று மிக மோசமாக விமர்சித்தார்கள். இந்த நிலையில் தாம் மருத்துவரிடம் சென்று என்னை புத்திசாலியான சர்வாதிகாரி என்று கூப்பிட்டால் பரவாயில்லை, ஆனால் முட்டாள் என்று கூப்பிடுவதை தன்னால் ஏற்க முடியாது என ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். அதற்கு மருத்துவர் அறிவாற்றல் பரிசோதனை ஒன்று இருப்பதாக கூறியதாகவும், ஆரம்பத்தில் எளிதாக தொடங்கும் கேள்விகள் இறுதிப் பகுதியில் மிகவும் கடினமாக மாறும் என்று ட்ரம்ப் விவரித்துள்ளார். ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ அறிவித்துள்ளார். ஈரானுடனான ஒப்பந்தம் கிட்டத்தட்ட பேசி முடிக்கப்பட்டு விட்டது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியதை அடுத்து ரூபியோ இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். முன்னதாக ட்ரம்ப் ஈரானுடனான ஒப்பந்தம் பெரும்பாலும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு விட்டது என்றும் அதன் விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். ஈரானின் அரச செய்தி நிறுவனம் 30 நாட்களுக்குள் ஹார்முஸ் நீரிணை போருக்கு முந்தைய நிலைக்கு திரும்பும் என்றும் ஒரு சாத்தியமான ஒப்பந்தம் ஏற்பட்டால் அனைத்து முனைகளிலும் தாக்குதல் நிறுத்தப்படும் என்றும் கூறியுள்ளது. எனவே கடந்த வாரத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரானிய நிலைப்பாடுகள் ஒன்றிணைந்து வருவதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி நேற்று முன்தினம் அரசு தொலைக்காட்சியில் தெரிவித்தார். ஆனால் முக்கிய பிரச்சினைகளில் ஒப்பந்தங்கள் எட்டப்படும் என்றும் இதற்கு அர்த்தமில்லை என அவர் எச்சரித்ததோடு அமெரிக்கர்கள் முரண்பட்ட அறிக்கைகளை வெளியிடுவதாகவும் குற்றம் சாட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.